எல்லாருக்கும் வணக்கம். இல்லை நிஜமாக அது பிளான் பண்ணி பண்ணுறதே கிடையாது. அது தானாக அமையணும். அது அது இப்போது ராமன் சார் சொன்ன மாதிரி தான், ஆஸ்கருக்காக படம் பண்ண முடியாது. அது ஆஸ்கர் கிடச்சிச்சுன்னா அது வந்து ப்ளஸ் அந்த மாதிரி தான். கராட்டக்காரனை பீட் பண்ணுமா அப்படிங்கிறதெல்லாம் தெரியாது. அதனால தான் நிறைய பேர் கேட்டாங்க, ஹியூமர்லாம் எங்கேருந்து வந்திருக்கு உங்களுக்கு அப்படின்னு சொல்லி தான் இங்கேருந்து தான் வந்திருக்கு. எனக்கு நிறையா கலாய்க்கிற மேட்ரு, காமெடி அதெல்லாம். பட் ஆனால் இப்போ மங்காத்தா பற்றி பேசுவோம். வெளியே வந்து மங்காத்தா ஆரம்பிக்கும் போது அந்த படத்தில் வந்து அஜித் சார் கிடையாது. நான் வந்து பசங்களை வச்சு பண்ண லைன் தான் மங்காத்தா ஃபஸ்ட்டு. வைபவ் மட்டும்தான் திட்டிகிட்டே இருந்தான் என்ன, நீ வந்து கண்டிப்பாக அடுத்தது வந்து ஒரு பெரிய ஆர்டிஸ்ட் படம் தான் பண்ணணும், நான் எல்லாம் லேபிள் குத்திடுவாங்க, வெறும் பசங்களை வச்சு தான் நீ பண்ணுறேன்னு அப்படின்னு சொல்லி எப்போவுமே சொல்லிகிட்டு இருப்பான். நானும் வைபவும் வந்து ஒரு நாள் வந்து கார் இது நாங்கள் அதுக்கு முன்னாடி வந்து நான் பாம்பேலாம் போயிட்டு வந்துட்டேன். பாம்பே லொக்கேஷன்ஸ்லாம் பார்த்துட்டு ஆக்சுவலி வந்து துரைக்கிட்ட நான் சும்மா லைன் தான் சொன்னேன். அவங்க ஆக்சுவலி வந்து துரையே வந்து ஃபுல்லாக கதையெல்லாம் கேட்கல. அப்போது சும்மா ஒரு லைன் தான். இதுக்கு ஆரம்பித்தது காரணம் வந்து சுஷக்த்னு ஒருத்தர், அவர் இங்கே தான் எங்கேயோ இருப்பார். அவரால் தான் இது வந்து எல்லாமே கிக் ஸ்டார்டட். சுஷாந்தும் வாசுகியும் தான் பேசி பயங்கர பிளான்லாம் போட்டாங்க. அப்படி தான் ஆரம்பிச்சது மங்காத்தா. முதல்ல வந்து நாங்கள் ஆர்டிஸ்ட் பசங்களை வச்சு பண்ணுறதுக்கு முதல்ல நான் விவேக் ஓப்ராயெலாம் ட்ரை பண்ணோம். விவேக் ஓப்ராய், சத்யராஜ் சார், வேறு மாதிரி ஒரு ஸ்டார் காஸ்ட்டில் வந்து நான் பாம்பே லொக்கேஷன்லாம் பார்த்துட்டு லொக்கேஷன்ஸ்லாம் பார்த்துட்டு வந்து நானும் வைபவும் வந்து ஒரு நாள் காருக்கு ஸ்டிக்கர் ஓட்டிகிட்டு இருந்தோம். அப்போ ஒரு ஃபோன் பண்ணால் அஜித் சார், நான் பிரபு கங்க்ராச்சுலேஷன்ஸ், Cloud9 படம் பண்ணுறேன்னு கேள்விப்பட்டேன், ரொம்ப சந்தோஷமாக இருக்குது, ஆல் தி பெஸ்ட் எல்லாம் சொன்னார். நல்லா இருக்குது டைட்டில் மங்காத்தா அப்படின்னு. யார் வச்சு பண்ணுற அப்படின்னாரு. இல்லை இந்த மாதிரி சும்மா பசங்க வச்சு தான் சார், இன்னும் கரெக்டான காஸ்ட் இன்னும் அமையலை அப்படின்னு சொன்னோடனே வந்து சரி பிரபு, ஃப்யூச்சரில் வந்து உனக்கு ஏதாவது வந்து ஒரு டார்க் நைட் ஃபிலிம் பார்த்துருப்பீங்க நிறைய பேர், இந்த பேட்மேன் ஃபிலிம், அதில் வந்து ஹீத் லெட்ஜர் அப்படின்னு சொல்லி ஒரு கேரக்டர் இருக்குது. அந்த கேரக்டர் மாதிரி வந்து ஏதாவது ஃப்யூச்சரில் உனக்கு ஒரு கேரக்டர் ஏதாவது தோணுச்சுன்னா அதுக்கு நான் நடிக்கிறேன் அப்படின்னு சொன்னார். சொன்னோடனே வந்து நான் கொஞ்ச நேரம் அப்படியே சைலண்ட்டாக இருந்தேன். என்னாச்சு பிரபு அப்படின்னாரு. இல்லைண்ணா இந்த மாதிரி வந்து இந்த படத்துலேயும் அந்த மாதிரி ஒரு கேரக்டர் இருக்குது அப்படின்னே. என்ன மாதிரி கேரக்டரு அப்படின்னு கேட்டார். 5 பேருமே கெட்டவங்க, இவன் ஒருத்தர் ரொம்ப ரொம்ப கெட்டவன் அப்படின்னு. நான் பண்ணுறேனே அவ்வளோதான். இவர்கிட்ட நான் அஜித் சார்கிட்ட ரொம்ப அந்த நம்பிக்கையை தான் நான் வந்து, எனக்கு எப்படி ஒரு மேலே அவ்வளோ நம்பிக்கை வச்சாருன்னு தெரில. வெறும் இந்த லைன் மட்டும்தான் சொன்னேன் நான். அடுத்த நாள் வீட்டுக்கு போனோம், பேசினோம். அதுக்கப்புறமா வந்து என் கூட சரி காரில் ஏறி வந்து Cloud9 வந்து பேசி முடிச்சுட்டு நாங்கள் பாட்டில் ஒர்க் ஆரம்பிச்சிட்டோம். இப்படி தான் மங்காத்தா ஸ்டார்ட் ஆச்சு. ஏன்னா வந்து ரொம்ப பெரிய விஷயம் அஜித் சார் பண்ணது. என்னென்னா வந்து ஒரு இவன் சொன்ன மாதிரி ஒருத்தருடைய லேண்ட்மார்க் ஃபிலிம், ஒரு 50th ஃபிலிம்னு சொல்லி அவர் கண்டிப்பாக வந்து அவரோட ஆட்டோபயோகிராஃபி எது பண்ணாலும் அவரோட 50th ஃபிலிம்ங்கிறது ஒரு லேண்ட்மார்க் ஃபிலிம். அந்த மாதிரி ஒரு ஃபிலிம் வந்து எங்கள் டீமை நம்பி எங்களுக்கு கொடுத்தது. அதே சமயம் வந்து ஒரு மல்டி ஸ்டாரர், அதாவது வந்து இப்போ ரொம்ப கஷ்டம். அதாவது ஒரு ஹீரோ வந்து இன்னொரு ஹீரோவோடு சேர்ந்து நடிக்கிறது அப்படிங்கிறது வந்து ரொம்ப கஷ்டமான ஒரு விஷயம். எப்போவுமே வந்து ஸ்க்ரீன் ஸ்பேஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. யாருக்கு ஜாஸ்தி டைமிங் இருக்குது அதெல்லாம் வந்து பார்ப்பாங்க. யாருக்கு டைலாக்ஸ் இருக்குது, யாருக்கு நிறைய பஞ்சஸ் இருக்குது அப்படின்லாம் சொல்லி பார்ப்பாங்க. ஆனால் எந்த ஒரு கவலையுமே இல்லாமல் பக்காவா இட் வாஸ் அது ஒரு பெரிய விஷயம். அது உண்மையிலேயே நீங்கள் படம் பார்த்தீங்கன்னா தெரியும். அதே சமயம் வந்து அர்ஜுன் சார், நாங்கள் முதல்ல வந்து நாகார்ஜுன் சார் தான் கேட்டோம் இந்த கேரக்டருக்கு. ஆனால் அவரோட டேட் அவைலபிலிட்டி ரொம்ப தள்ளி போயிட்டு இருந்தது. அப்புறம் வந்து இந்த நெக்ஸ்ட் பெஸ்ட் ஆப்ஷன் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது வந்து அர்ஜுன் சார் கேட்டோம். ஏன்னா ஆப்வியஸ்லி இட்ஸ் அ காப் ரோல். அதனால் வந்து அர்ஜுன் சார் கிட்ட கேட்டு கதை சொல்லி அவர் வந்து ஓகே பண்ணி, அவருக்கும் ஒரு பெரிய தேங்க்ஸ். ஏன்னா அவருக்கு தெரியும் அவர் வந்து ஹீரோவாக நடிச்சிட்டு இருக்காரு. அந்த சமயத்தில் அஜித் சாரோட 50வது படத்தில் அவருக்கு தெரியும் அஜித் சாருக்கு தான் இம்பார்ட்டன்ஸ் இருக்கும் அப்படிங்கிறது தெரிஞ்சே அவர் வந்து ஒத்துக்கிட்டு நடித்தது வந்து அதுவும் ஒரு பெரிய விஷயம். இதில் அது அப்படி அமைஞ்சு போச்சு எல்லாமே. அஜித் சாரை வச்சு நிறைய லைவ் லொக்கேஷன்ஸில் எங்களால் ஷூட் பண்ண முடியல. ஏன்னா வந்து அந்த க்ரௌடு நிறைய டிஸ்டர்பன்ஸ் இருந்தது. அதனால் வந்து இந்த படத்தில் வந்து ஒரு முக்கால்வாசி ஒரு 75% வந்து ஆர்ட் டைரக்டரோட செட்டு தான். அதுதான் வந்து உங்களை வந்து உண்மையிலேயே தாராவியா, எது தாராவி எது செட்டுன்னு உங்களால் சத்தியமாக கண்டே பிடிக்க முடியாது. அந்த அளவுக்கு
ரொம்ப தத்ரூபமாக அவர் செட் போட்டிருக்காரு. ஏன்னா இந்த டீம் எல்லாமே எங்களோட சேம் டீம் தான். நாங்கள் எல்லாமே வந்து சென்னை 28ல் ஒன்றா ஆரம்பித்தோம். இப்போது சேர்ந்து நாங்கள் பண்ணுற பெரிய படம் இதுதான். அதுக்கு துரைக்கு தான் நன்றி சொல்லணும். எங்களை நம்பி கதையே கேட்காம அவர் வந்து இந்த படத்தை ஆரம்பித்ததுக்கு. அதே மாதிரி வந்து சக்தி சார் வந்து சென்னை 28லேருந்து அதே மாதிரி அவர் ஒரு முதல்ல வந்து சென்னை 28 கதை சொன்னப்புறம் வந்து சரி கதை எங்கே அப்படின்னு கேட்டார் அவர். அப்படி ஆரம்பித்து அவருக்கு படிப்படியாக நாங்களும் வந்து எனக்கே வெரைட்டி. ஏன்னா நிறைய பேர் கேட்பாங்க எதுக்கு நீங்கள் வந்து ஒரே கேமராமேனே வச்சுக்கிறீங்க அப்படின்னு சொல்லி கேட்பாங்க. ஏன்னா வந்து எப்போவுமே ஒரு டேரக்டர் வந்து வேறு கேமராமேன் போகிறது வந்து வேறு லுக்கு கிடைக்கிறதுக்காக போவாங்க. வேறு ஃபீல் அண்ட் லுக் அண்ட் ஃபீல் கிடைக்கும் அப்படின்னு சொல்லி போடுவாங்க. எனக்கு இவர் எல்லா லுக் அண்ட் ஃபீலும் இவரே கொடுத்துட்றாரு. ஒரு படத்துக்கு ஏற்ற லுக் அண்ட் ஃபீல் வந்து கோவா எப்படி இருக்கணுமோ அப்படி இருந்துச்சு. சரோசா இருட்டாக இருக்கணும்னா இருட்டாக இருந்துச்சு. சென்னை 28 ராவாக இருக்கணும்னா ராவாக இருக்கும். இந்த படம் வந்து ஒரு ஆக்ஷன் த்ரில்லர் எப்படி இருக்குமோ அந்த மாதிரி இருக்கும். ஸோ தேங்க்யூ சார். இது வந்து அங்கே ஒளிஞ்சிருந்து பார்த்துட்டு இருக்கிற பிரவீன் பின்னாடி இருக்கார். உங்களை பேச கூப்பிட்டாங்க, நைஸாக வெளில போயிட்டீங்க. என்னோட பெரிய பலம் அப்படின்னு சொன்னால் அது வந்து அவர் தான். பின்னாடி நிற்கிற எடிட்டர் பிரவீன் தான். ஏன்னா நான் வந்து நம்பி எடுத்துருவேன், இஷ்டத்துக்கு நான் எடுத்துருவேன். ஆனால் அவர் வந்து அதை கரெக்டாக அழகாக்கி இதானே சார் அப்படின்னாரு. கரெக்ட் சார். ஏன்னா அவர் செம வேவ் லென்த்தில் நாங்கள் இருக்கோம். 28 சரோஜா, கோவா, மங்காத்தா வந்து ட்ரெய்லர் பார்த்துட்டு எல்லாருமே வந்து யார் எடிட்ரு அப்படின்னு தான் ஃபஸ்ட்டு கேட்டாங்க. ஏன்னா அந்த கட்ஸ் அவ்வளோ நல்லாயிருக்கும். நிறைய பேர் ஆண்டனியான்னு கேட்டாங்க என்கிட்ட. இல்லை சார் நல்லா பண்ணால் ஆண்டனி மட்டும் தான் பண்ணுவாரா அப்படின்னு சொல்லி கேட்டேன் நான். ஸோ ஏன்னா ஆண்டனியும் ஃப்ரெண்டு தான், அதனால் பிரச்சனை இல்லை இப்படி சொல்கிறதில்ல. ஸோ பிரவீன் அண்ட் ஸ்ரீகாந்த் அவங்க 2 பேருக்கு வந்து என்னுடைய மனமார்ந்த நன்றிகள் ஃபார் மேக்கிங் திஸ் ஃபிலிம் லுக் தி வே இட் லுக்ஸ். நான் ரொம்ப பயப்படுற ஒரு பர்சன். அதாவது வந்து என்னுடைய எங்கள் டீம்லேயே நான் வந்து நிஜமாக ரொம்ப பயப்படுறது வந்து வாசுகி பாஸ்கர். அவங்களுக்கு தான் வந்து நான் ரொம்ப ரொம்ப பயப்படுவேன். ஏன்னா வந்து அவங்க மட்டும்தான் என்னை திட்டுவாங்க. அதுவும் வந்து உங்கள் வீட்டு திட்டு எங்கள் வீட்டு திட்டு இல்லை, எக்ஸ்ட்ராடனரியாக திட்டுவாங்க. அது வந்து கரெக்டாக நான் தான் மாட்டுவேன். அது சரி இங்கேயும் அட்ஜஸ்ட் பண்ணும் அங்கேயும் அட்ஜஸ்ட் பண்ணும் அப்படி சொல்லி. ஆனால் வந்து அவள் திட்டனா எனக்கு போர் அடிக்கும். ஏன்னா அவள் எப்படியும் திட்டியே ஆகணும். அது வந்து பழகி போச்சு. அதனால் வந்து அது அவள் தான் வந்து ஃபஸ்ட் அஜித் சாருக்கு இந்த சால்ட் அண்ட் பெப்பர் லுக், அந்த ஒரு கிரே ஹேரோடு இருக்கலாம். ஏன்னா வந்து லைவாக பார்த்தபோது அஜித் சார் அப்படி தான் இருந்தார். அந்த லுக் வைக்கலாம் அப்படின்னு சொன்னது ஐடியா கொடுத்தது வாசுகி தான். ஒன்று ஜார்ஜ் க்ளூனி ஸ்டில்ஸ்லாம் வந்து எனக்கு மெயில் பண்ணால் அதே மாதிரி கரெக்டாக அவரும் வந்து ரொம்ப சந்தோஷப்பட்டார். அப்பா டை அடிக்க வேணாமா அப்படின்னு சொல்லி ரொம்ப சந்தோஷப்பட்டார். இப்போ கூட பில்லாவில் சொல்லிட்டு இருக்காரு. பில்லா ஷூட்டிங்கில் மீட் பண்ணேன், பில்லா 2ல். என்ன பிரபு டார்ச்சராக இருக்குது, இங்கே மஸ்காரெல்லாம் போட்டு நான் கொடுமை இது, எவ்வளோ ஜாலியாக இருந்தோம் நம்ம அப்படி. நம்ம ஷூட்டிங்கில் வந்து இந்த பசங்கள்லாம் ரெடி ஆகிட்டு வரதுக்குள்ளே வந்து அவர் வந்துடுவார். ஏன்னா ஒன்றும் கிடையாது, மேக்கப் கிடையாது, ஒன்றும் கிடையாது, சும்மா ஒரு டவலில் தொடச்சிட்டு அவர் வந்துடுவார். ஸோ அவர் படத்துக்கு வந்து எல்லாரையுமே, ஏன்னா த்ரிஷா வந்து நிறைய சொன்னாங்க. ஷி ஆக்சுவலி ட்வீட்டட், எங்கிட்ட கேட்டாங்க, நான் ஃபோன் பண்ணி பேசணும் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. ஏன்னா எல்லாருமே த்ரிஷா வந்து இப்போ சாங்ஸ்லாம் பார்த்துட்டு காஸ்டியூம்ஸுக்கு ஷி வாண்டட் டு தேங்க். எல்லாருக்குமே வந்து தனித்தனி லுக் கொடுத்துருப்பாங்க வாசுகி. ஸோ தேங்க்யூ வாசுகி. இந்த படத்துலேயும் வந்து இப்போ நீங்கள் பார்த்த 2 சாங்குமே வந்து வாலி சார் எழுதின சாங் தான். ஸோ வாலி சாருக்கு வந்து என்னை ரொம்ப பிடிக்கும். அதுக்கப்புறம் நிரஞ்சன் பாரதிக்கு வரேன். வாலி சார் வந்து அவ்வளோ ப்ளெஸ் பண்ணுவாங்க எனக்கு வந்து என்னை பற்றியே வச்சு பாட்டு எழுதினாங்க. அதாவது ரொம்ப பாசிட்டிவாக இருக்கும். அவங்க எனக்கு எழுதுகிற சாங்ஸ் எல்லாமே ரொம்ப பாசிட்டிவாக இருக்கும். மகாகவி பாரதியார் அவங்களுடைய ஃபேமிலியிலேருந்து வந்த அவங்க கிரேட் கிராண்ட்சன். எனக்கு ரொம்ப பெருமையான ஒரு விஷயம். இது வந்து ஒரு சாதாரண, அது வந்து நான் எங்கள் டீம் மூலமாக அவர் அறிமுகம் மாறாரு அப்படின்னு நினைக்கும் போது வந்து நிஜமாக வந்து ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. இட்ஸ் ரொம்ப நல்ல 7ஆம் அறிவு நடுநிலை நாயகர்கள்லாம் வந்து கேரக்டர் பண்ணிட்டு இருந்தோன்னே வந்து எனக்கு ஒரு லைட் ஸ்டபுளில் இருந்தான் அவன். அந்த சமயம் போலீஸ்காரனாக இருக்கணுமே, லைட் ஸ்டபுளில் இருக்கானே அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறமா வந்து யோசிச்சுட்டு இருக்கும்போது வந்து அவனுடைய ஒரு ஷோரீல் மாதிரி ஒரு சின்ன ஒரு ஷார்ட் ஃபிலிம், ஒரு பயோகிராஃபி மாதிரி, ஒரு கேமரா கிட்ட பேசுகிற மாதிரி ஒரு ஷார்ட் ஃபிலிம் வந்து ஃபேஸ்புக்கில் அமிச்சாப்பில். அது பார்த்துட்டு நிஜமாக வந்து ரொம்ப பெருமையாக இருந்துச்சு. ரொம்ப நல்லா இருக்குது இப்போ அந்த பையன் ரொம்ப நல்லா பண்ணுறான் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப நம்பிக்கை வந்துச்சு. அஜித் சார்கிட்ட வந்து சொன்னேன். அஜித் சார்கிட்ட வந்து இந்த வீடியோ லிங்க் அமிச்சேன் ஃபேஸ்புக்கில் அமிச்சிட்டு அவர் பார்த்து சூப்பராக இருக்கான் பிரபு, ஃபென்டாஸ்டிக்காக இருக்காங்க அப்படின்னாரு.
அதான் சார் நான் ஃபிக்ஸ் பண்ணிட்டேன் அப்படின்னு. அப்புறம் வந்து அதே வந்து இப்போ சுஷாந்துக்கு தான் அமிச்சேன். சுஷாந்த் தான் வந்து எங்களுடைய எக்ஸிக்யூட்டிவ் ப்ரொடியூசர். ஸோ என்ன துரை வந்து பிக்சருக்குள்ளே வர மாட்டார், சுஷாந்த் தான் வருவார், முக்கால்வாசி சுஷாந்த் தான் இருப்பார். ஸோ சுஷாந்த் கிட்ட வந்து அமிச்சு இது என்ன சார் சார் உங்களுக்கு ஓகேனா ஓகே, துரை கிட்ட கேளுங்க சார் ஒரு வாட்டி, துரை கிட்ட கேட்டு ஓகே ரைட். ஏன்னா ரொம்ப பெரிய ரோல் அது, அதனால் வந்து கடைசி எல்லாருமே கேட்டு பண்ணால். பட் இ டிட் ஒண்டர்ஃபுல் ஜாப் இந்த கேரக்டர். ஏன்னா வந்து என்னோட அசிஸ்டன்ட் டேரக்டர்ஸ் எல்லாருக்குமே வந்து நல்லா நோட் பண்ணிக்கோ, பிரேம்ஜி, மகத், வைபவ், அசிஸ்டன்ட் டேரக்டர்ஸ் எல்லாருக்குமே வந்து அஸ்வின் பண்ணது தான் ரொம்ப பிடிச்சிருக்குன்னு சொல்லி சொன்னாங்க. அதனால் வந்து மெயின்லி அந்த வெங்கடேஷ் பையன், அதனால் வந்து ஸோ இட்ஸ் டன் அ குட் ஜாப். நல்லா கண்டிப்பாக வந்து நல்ல வில் கோ பிளேசஸ், ஆல் த பெஸ்ட். வந்து அவனை நிறைய பேர் கேட்பாங்க எப்படி பிரேம்ஜி உங்கள் படத்தில் மட்டும் பயங்கரமாக நடிக்கிறாப்புல அப்படின்னா, சத்தியமான உண்மையான ஒரு விஷயம் என்னென்னா, பிரேம்ஜிக்கு நடிக்க தெரியாது. பிரேம்ஜியாக தான் வாழ்வான். அதனால் நீங்கள் அதை டேப் பண்ணிட்டீங்கன்னா பிரேம்ஜியை ஈஸியாக நீங்கள் யூட்டிலைஸ் பண்ணிக்கலாம் அப்படிங்கிறது தான் மேட்ரு. இதுதான் ஒரு சின்ன சீக்ரெட், வேறு ஒன்றுமே கிடையாது. அவனுக்கு இந்த மாதிரி நீங்கள் வந்து காமெடியாக க்ரியேட் பண்ணி இப்படி பண்ண என்னது அப்படின்வான். அவனுக்கு அதெல்லாம் தெரியாது. அது வந்து அவனை வந்து கேரக்டரோட அந்த ஸ்கிரிப்டோட காமெடியாக ஃபிக்ஸ் ஆச்சுன்னா பர்ஃபெக்டாக பண்ணுறான். யுவன் சங்கர் ராஜா, அதான் யுவன் சொன்ன மாதிரி எனக்கு வந்து ஒரு கண்டிப்பாக வந்து எனக்கு வந்து யுவன் கிட்ட கொடுத்துட்டு நான் போயிடுவேன். நான் போக வேண்டிய அவசியமே கிடையாது. எனக்கு நல்லா தான் போட்டு ஆகணும், வேறு வழி கிடையாது. அதனால் வந்து ஐ ஆல்வேஸ் கெட் த பெஸ்ட் ஃப்ரம் யுவன். அதுக்கு எனக்கு எந்த டவுட்டுமே இல்லை. ஸோ தேங்க்ஸ் யுவன் ஃபார் எவ்ரி திங். அது ஏன்னா ஃபஸ்ட்டு படத்துலேருந்து ஃபஸ்ட்டு 2 படத்துக்கு அவருக்கு பேமெண்ட்டே கிடையாது. சென்னை 28 நான் டைரக்ட் பண்ணுறேன் அப்படின்னு சொன்னோன்னே அந்த படம் வந்து உனக்காக நான் ஃப்ரீயாக பண்ணுறேன் அப்படின்னு சொல்லி தான் யுவன் பண்ணார். சரோஜாவும் ஃப்ரீயாக பண்ண வேண்டிய கட்டாயம் வந்தது. ஏன்னா வந்து அம்மா கிருஷ்ணன் சிவா சார் ப்ரொடியூஸ் பண்ணார். ஏன்னா அந்த அம்மா கிருஷ்ணன் சிவா சார் தான் யுவனை வந்து அரவிந்தன் மூலமாக இன்ட்ரடியூஸ் பண்ணதுனால அது வந்து யுவன் வந்து டென்ட் கெட் எனி பேமெண்ட் ஃபார் சரோஜா as well. யுவனுக்கு பேமெண்ட்னு வந்ததே வந்து கோவாலேருந்து தான். ஸோ தேங்க்ஸ் யுவன். இந்த படம் ரிலீஸ் பற்றியெல்லாம் நிறைய பேர் கேட்டுட்டு இருந்தாங்க. இந்த மந்த் எண்ட் பிளான் பண்ணிகிட்ருக்கோம். கரெக்டான டேட் இப்போ சொல்லிடுவோம். இந்த படம் ஆரம்பித்ததுக்கு நடக்கிறதுக்கு காரணம், இந்த மங்காத்தா நடக்கிறதுக்கு காரணம் வந்து ஒன் அண்ட் ஒன்லி சுஷாந்த். தேங்க்யூ வெரி மச் சுஷாந்த். எஸ் ஆப்வியஸ் அவன் இல்லைன்னொடனே அவங்க வந்து கண்ட தெரில. கண்டிப்பாக ஐ வாண்ட் டு தேங்க், நீங்கள் ஞாபகப்படுத்துறதுக்கு அனுபவம் மேடம் ரொம்ப நன்றி. தேங்க்யூ வெரி மச். ஆக்சுவலி வந்து இட்ஸ் அ வெரி கைஸ் ஃபிளிக். அதாவது ஒரு இது கைஸ் ஃபிளிக்னு தான் சொல்லணும். இதில் வந்து நடித்ததுக்கு வந்து த்ரிஷா, ஆண்ட்ரியா, அஞ்சலி, லக்ஷ்மி ராய், இவங்க 4 பேர் பண்ணியிருக்காங்க. இதில் தேவ் டன் தேர் பார்ட். கண்டிப்பாக எல்லா கேரக்டர்ஸுமே இம்பார்ட்டண்டான கேரக்டர்ஸ் தான். ஸோ தேவ் ஆல் டன் அ கிரேட் ஜாப். தேவ் ஆல் டப்ட் ஃபார் தெம்செல்வ்ஸ் அண்ட் இட்ஸ் கம் அவுட் குட். அது ஒரு கேரக்டர் தான் இருப்பாங்களே தவிர வந்து ஒரு ஹீரோயின் அந்த மாதிரி வந்து இருக்கு தெரியாது. அதை விட வந்து எல்லாமே ஒரு கேரக்டர்ஸாக தான் தெரிவாங்க இந்த படத்தில். ஏன்னா இது ஆன்சாம்பிள் காஸ்ட் நிறையா பேர் இருக்கிறதுனால வந்து எல்லாருமே கேரக்டர்ஸாக தான் தெரிவாங்க. ஸோ ஐ வாண்ட் டு தேங்க் ஆல் மை 4 ஹீரோயின்ஸ். உண்மையை தான் சொன்னேன்னு நினைக்கிறேன். அதாவது வந்து இப்போ வந்து லாங் ட்ரைவ் போனால் ராஜாப்பா சாங்ஸ் தான் கேட்குறாங்க. எல்லாருமே வந்து பார்ட்டி பண்ணணும் அப்படின்னு சொன்னால் வந்து பெரியப்பா சாங்ஸ் தான் கேட்குறாங்க. சோகமாக இருந்தாலும் பெரியப்பா சாங்ஸ் தான் கேட்குறாங்க. நைட் ஒரு 8 மணி 9 10 மணிக்கு மேலே எதுக்கு மெலடியில் இளையராஜா சாங் போடுறாங்கன்னு நினைக்கிறீங்க நீங்கள்? நைட் எல்லா ரேடியோ ஸ்டேஷன்ஸ்லையும் இல்லை, அந்த இடத்துல வந்து அது ஒன்று தான் சொல்ல முடியும். அது உண்மையை தான் சொன்னேன். அது வந்து நான் வந்து அநாகரிகமாக சொல்லணும் அப்படிங்கிறதுக்காக சொல்லலை. அது வந்து ஒரு என்ஜாய் பண்ணுற டைமில் வந்து அவர் சாங்ஸ் தான் கேட்கணும் அப்படிங்கிறது தான் அர்த்தம். அது வந்து அந்த விதத்தில் நான் போட்டிருக்கேன். ப்ராப்ளி அது நான் கண்டிப்பாக அது அசிங்கப்படுத்தணும் அப்படிங்கிறதுக்காக போடலை. இது வந்து தியேட்டரில் எவ்வளோ கிளாப்ஸ் வருதுன்னு பார்த்துட்டு நீங்கள் சொல்லுங்கள் இது கரெக்டாக தப்பா அப்படின்னு சொல்லி. படம் ரிலீஸ் பண்ணதுக்கு பொலிட்டிக்கல் ப்ரெஷர் இருக்குது அப்படின்னு ஒரு பேச்சு வருது, இதெல்லாம் உண்மையா? தெரியல சார், சொல்கிறாங்க. அது வந்து உண்மையா பொய்யா அப்படிங்கிறது இல்லை. அது ரிலீஸ் ஆகும்போது தான் எங்களுக்கே தெரியும். கண்டிப்பாக வந்து இந்த மந்த் எண்ட் ரிலீஸ்க்கான ஒர்க் எல்லாமே டைட்டாக போயிட்டுருக்கு. பொலிட்டிக்கல் ப்ரெஷர் எதுவும் எனக்கு அது ஏன் வரணும் அப்படிங்கிறது தெரியல எனக்கு. பட் ஆனால் வந்து இட்ஸ் ப்ரொடக்ஷன் கம்பெனி படம் ப்ரொடியூஸ் பண்ணுறாங்க. இது ரிலீஸ் ஆகும் இந்த மந்த் எண்ட். வி பிளானிங் டு ரிலீஸ். டேட் இன்னும் கரெக்டாக இன்னும் கன்ஃபார்ம் ஆகலை. ஆனால் வந்து அதான் இப்போ வந்து கண்டிப்பாக படம் முடிஞ்சது. இன்னொரு 1 வீக் 10 டேஸில் வந்து காப்பி ரெடி ஆகிடும். அதுக்கப்புறம் ரிலீஸ் தான். ஸோ தேங்க்யூ வெரி மச்.